அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெல்டா கிளைபாட் சமையல்ல விறகடுப்புல மண் சட்டியில ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு மண் சட்டி அடுப்புல வச்சுக்கலாம். சட்டி சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் கிரேவிக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். நம்ம எப்பவுமே சமையல்ல நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தான் பயன்படுத்துறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்க 100 கிராம் அளவுல சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு செய்யறப்ப இந்த கிரேவி நல்லா ருசியா இருக்கும். வெங்காயம் நல்லா செவந்து வதங்கட்டும். மண் சட்டியில விறகடுப்புல செய்யறப்ப இந்த கிரேவி ரொம்பவே நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க இந்த சமயத்துல நம்ம இஞ்சி பூண்டு விழுது அம்மியில வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம். அம்மியில அரைக்கிறப்ப அதோட ருசி ரொம்பவே நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா செவந்துடுச்சு பாருங்க. இப்ப இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கோம். நல்லா பழுத்த தக்காளி பழமா. நம்ம 3/4 கிலோ உள்ள சிக்கன் எடுத்திருக்கோம். அதுக்கு 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கோம். பெரிய சைஸ் தக்காளி பழமா. தக்காளி நல்லா குழைவா வதங்கட்டும். அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. வாசனைக்கு கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவா வதங்கறதுக்கு கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினாதான் கிரேவி நல்லா திக்கா வரும். நல்லா வதங்கட்டும். இந்த நேரத்துல நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க கறியை சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். கோழிக்கறியை இதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம மூடி வச்சுக்கலாம். சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி விட்டு வேகும். அதனால நம்ம எந்த தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம குறைவான தீயில ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருக்கலாம். அப்பதான் கறி நல்லா பஞ்சு போல வேகும். சிக்கன்ல இருந்து தண்ணியெல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் மசாலா சேர்த்தோம்னா தான் நல்லா கிரேவி நல்ல ஒரு பதமா கிடைக்கும். எவ்வளவு தண்ணி வந்திருக்கு பாருங்க. நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்காம இந்த நேரத்துலதான் நம்ம மசாலா எல்லாம் சேர்க்கணும். கோழிக்கறிக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கறியோட சேர்த்து கிளறி விட்டு மசாலா நல்லா கறியில படுற மாதிரி நல்லா கிளறி விடணும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இப்போதைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு கிரேவிக்கு போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகம் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமா சேர்த்தா போதும். நம்ம கிரேவியா தான் வைக்க போறோம், குழம்பா வைக்கல. அதனால தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும்.
மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சப்பதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி கொதிக்குது பாருங்க. இந்த டைம்ல நம்ம அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா போடுறப்ப இந்த வாசனை சூப்பரா இருக்கும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கிட்டோம்னா தான் நல்லது. அப்பதான் வாசனை அப்படியே இருக்கும். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கிரேவி இறக்க போற சமயத்துல நம்ம இடிச்சு வச்சிருக்க மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். கோழிக்கறிக்கு எப்பயுமே மிளகுத்தூள் சேர்க்கறது ரொம்ப நல்லது. இறக்க போற சமயத்துல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. நம்ம கிரேவிக்கு தேவையான தேங்காய் சேர்த்துக்கலாம். கடைசியா அவ்வளவுதான். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்க வேண்டியதுதான். சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க கிரேவி, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம டெல்டா கிளைபாட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.